அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய தந்தை கஷ்ட நிலையில் இருந்தாலும் கூட உயர்ந்த நிலைக்கு வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்தவுடன் தனது தொழிலை, வியாபாரத்தை, விவசாய நிலத்தை, வீட்டை இழக்கின்ற வாய்ப்பும் ஏற்படும். அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், ஒரு ஜாதகத்தில் அந்த குழந்தை பிறந்த உடனே தந்தையினுடைய தொழில் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தசா புத்தி வந்திருக்கும். அல்லது தந்தையினுடைய தொழில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்காகவும் அந்த குழந்தை பிறந்த தசா புத்தி சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்குற போது, அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு 3 மாதத்துக்குள்ள மேலே தந்தையினுடைய தொழிலும் பாதிக்கப்பட்டது. தந்தையினுடைய மற்ற பொருளாதார நிலையும் பாதிக்கப்பட்டு நடுத்தருவுக்கு வரக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது. சரி, அதற்கு என்ன காரணம் இப்போ பார்க்கலாமா? இந்த ராசி கட்டத்தை பாருங்க. இந்த குழந்தை 2023ஆம் ஆண்டு 6வது மாதம் 24ஆம் தேதி பிறந்திருக்குது. இப்போ வயசு பார்த்திங்கன்னா 2 வருஷம் 4 மாதம் 2 நாள் ஆகுது. பிறக்கிற போது சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை பார்த்திங்கன்னா 9 வருஷம் 10 மாதம் 5 நாள். இந்த குழந்தை பிறந்த போது சுக்கிர தசையில் ராகு புத்தி ஒரு 4 மாதம் 25 நாள். அதுக்கப்புறம் குரு புத்தி வருது. இந்த குரு புத்தியில் தகப்பன் மேற்சொன்ன தொழில், வேலை, பொருளாதாரம், வீடு, வாசல் எல்லாம் இழந்து நடுத்தருவுக்கு வந்தார். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மகர லக்கணம். இந்த மகர லக்கணத்துக்கு 5-10 கூடைய சுக்கிரதசை ஆரம்பிச்சது ஒன்று. இந்த சுக்கிரன் நீச்ச செவ்வாயோடு சேர்ந்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. அது ஒரு விஷயம். இந்த லக்கணத்துக்கு 3-12 கூடையே குரு புத்தி இப்போ இந்த குழந்தைக்கு நடக்குது, இந்த பையனுக்கு. இந்த குரு ராகு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக அந்த குரு ராகு சேர்ந்து இருந்தாவே ஜாதகனாக இருந்தாலும் சரி, சாதகனுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமெல்லாம் நலிஞ்சு எவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலும் கீழே போயிடும். அது ஒரு கணக்கு. அடுத்து இந்த குரு தந்தை ஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடத்துல மறையிறார். இந்த குரு மறைஞ்சதோடும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு இருக்கார். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அதிபதி கேது 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான தனம், தானியம், வாக்கு, கல்வி, குடும்பம், குறிப்பாக பணம், குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்துட்டார். அப்போ
அதனுடைய காரகத்துவத்தை அவர் கெடுக்கிறாரு. இப்படி கிரக அமைப்பு இருந்தாலே அந்த தசாபுத்தி காலத்துல பெரிய யோகம் எதுவும் தந்துராது. சுக்கிர தசை நடந்தாலும் கூட இந்த சுக்கிரன் சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த சனி லக்கணத்துக்கு 2ல அள்ளி கொடுக்குற இடத்துல, செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த தனம் தானியம்னு சொல்லக்கூடிய இடத்துல வக்ரகதியில இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாத சுக்கிரனுக்கு 8ல அவர் மறைஞ்சு போயிட்டார். அப்ப தசையும் சரியில்ல, புத்தியும் சரியில்ல. அதனால தான் இந்த ஜாதகர் பிறந்த உடனே 4 மாசத்துக்கு அப்புறம் வந்த குரு புத்தி 2 வருஷம் 8 மாசத்துல, இப்ப இந்த ஜாதகர் ஒரு நடுத்தெருவுக்கு வர்ற நிலைமைக்கு எல்லாம் பண்ணிடுச்சு. இப்படி கிரக நிலை சரியில்லாம இருந்ததுனால தான் அந்த தகப்பனுக்கு அந்த பிரச்சனை தலை தூக்கி நின்னுச்சு. அப்போ சுக்கிர தசையில, குரு புத்தியில அவர் தொழில விட்டுட்டாரு. ஒரு தொழில் இல்ல, பல தொழில் செஞ்சு நஷ்டமாயிட்டாரு. பல வேலைக்கு போனாரு. வேலைக்கு போனா 3 நாள், 3 மாசம். இப்படித்தான் எல்லா இடத்துலயும் போயிட்டு வீட்ல வந்து இப்போ உட்காந்துருக்காரு. இப்படி கிரக அமைப்பு உள்ளவங்கலாம் இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகள்லாம் உங்க குடும்பத்திலேயோ, உங்கள் கணவருக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ இது மாரி இந்த பொருளாதார தடை, சிக்கலு, தொழில்ல நஷ்டம் வந்ததுன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்கள் ஆஸ்தான ஜோதிடரை அணுகி, இந்த தொழில் செய்யலாமா? வேண்டாமா? அப்படின்னு கேட்கணும். அதே நேரத்தில இந்த மாரி நேரத்தில எங்க போனாலும் வில்லங்கமா தான் இருக்கும். அப்ப போற இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்து, நம்ம பொருளாதாரத்த எல்லாம் இழந்துட்டோம். ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம். மாச சம்பளம், வார சம்பளத்துக்கு போலான்னு போயிட்டு, அந்த குடும்பத்த ஓட்ட பார்க்கணும். அங்க போனாலும் சிக்கலா இருக்கும். ஆனா அவங்ககிட்ட கொஞ்சம் ஐயா, சாமின்னு கொஞ்சம் பொறுத்து நிறுத்து நம்ப இருந்துட்டு வந்தோம்னா, அந்த கெட்ட நேரம் போன பிறகு நல்ல நேரம் வரும்போது, அந்த தொழிலும் நடக்கும். நம்ப மேலும் சொந்த தொழில் கூட செய்யலாம். ஆனா கெட்ட நேரத்தில சொந்த காசு போட்டு முதல்ல இழந்துட்டா கூட தப்பில்ல. கடன் காட்சி வாங்கி தொழில செஞ்சு மேலும் மேலும் கடனுக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் வீட்டிலோ அல்லது அருகாமையிலோ யாருக்காவது இப்படி ஒரு பொருளாதார இழப்பு, மேல் சொன்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா, உங்க ஆஸ்தான ஜோதிடர் அணுகி அவர்கிட்ட உங்க கருத்த கேளுங்க. அவர் நல்லது சொல்லுவாரு. அப்படி உங்களுக்கு இது இல்லைன்னா, என்கிட்ட நீங்க WhatsAppல உங்க ஜாதகத்த அனுப்பலாம். எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நேர்ல வரலாம். தூரத்தில இருக்கிறவங்க WhatsAppல பார்த்துக்கலாம். வெளிநாட்டில இருக்கக்கூடியவர்கள் WhatsAppல ஜாதகத்த அனுப்பிச்சு வைக்கலாம். அதற்காக மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது. அதிகமாக யாரும் வாங்குறதில்ல. ஒரு சகோதரி மெசேஜ் போடுறபோது அந்த மெசேஜில கேட்டிருந்தாங்க, பையனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பொதுவா மொட்டையா கேட்டுட்டாங்க. அவங்க பிறந்த தேதி, நேரம் எதையுமே குறிப்பிடல. அந்த சகோதரி அந்த பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, அவர் ஜாதகத்த நீங்க என்னுடைய WhatsApp நம்பருக்கு அனுப்பி வைங்க. நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.